ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி கோலத்து ராஜ்யத்தின் ஒரு பகுதி பிரம்மகிரி. இந்த பிரம்மகிரிங்கிற தீவினுடைய தலைவன் குலசேகரன் உயர் ஜாதியை சேர்ந்தவன். ஆனால் ரொம்பவும் கொடூரமானவன். தன்னை எய்த்து பேசுகிறவங்க நாக்கு அறுத்துருவான், தன்னை முறைச்சி பார்க்குறவங்க கண்ணை தோண்டிடுவான். தீவின் ஆண்களுக்கு கனவு கன்னியாக விளங்கியவள் முகிலை வேற யாரும் கெட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக குலசேகரன் சேலையை கொடுத்து தன்னுடைய 2வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டான். என்னதான் அழகை பார்த்து கட்டாயப்படுத்தி முகிலை குலசேகரன் கல்யாணம் பண்ணாலும் முகிலோட இல்லற வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் குலசேகரன் தோற்றுக்கிட்டே தான் இருந்தான். அதனால் முகில் யாரையும் பார்க்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு குலசேகரனுடைய அந்தப்புறத்தில் அடைச்சி வச்சு முகிலுக்கு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவருடைய அந்தப்புறத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அனுமதி. அதுவும் அந்தப்புறத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு துச்சம் அப்படிங்கிற விழாவில் கலந்துக்கிறதுக்கு தான் அனுமதி. துச்சம் விழா அப்படிங்கிறது துஞ்சமு அப்படிங்கிற ஒரு சாமிக்கு எடுக்கப்படக்கூடிய விழா. துஞ்சமுக்கு ஆடை இருக்குது. அந்த துஞ்சமு ஆடையை யார் அணிகிறாங்களோ அவங்க துஞ்சமுவாய் மாறி சாமியாடி மக்களுக்கு குறி சொல்லுவாங்க. தையும் விஷஃபோனா அப்படிங்கிற ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் குஞ்சமுமா சாமி ஆடுவான். அன்னைக்கும் அந்த இளைஞன் குஞ்சமுனுடைய ஆடைகளெல்லாம் அணிஞ்சிட்டு குஞ்சமுனாவே மாறி இருந்தான். அப்போ அவன் மேலே முகிலுக்கு காதலை தாண்டிய காம உணர்வு தோன்றுது. அந்த குஞ்சமுனோட இணைந்து இவளும் உடலுறவில் ஈடுபடுறான். இதை குலசேகரன் வெளியிருந்து பார்த்துட்டு அன்னைக்கு துஞ்சம் விழாவில் துஞ்சமும் ஏற்கனவே முகிலோட உடலுறவு கொண்டதுனால அன்னைக்கு அவனால் முழுதாக சாமியாட முடியலை. பாதி அந்த இளைஞனாகவும் பாதி துஞ்சம்னாவும் இருந்ததுனால முழு துஞ்சமாக மாறி அவனால் சாமியாட முடியலை. குலசேகரன் துஞ்சமும் முகிலும் உடலுறவு வச்சதை பார்த்ததுனால துஞ்சமுவை கொல்றதுக்கு ஒரு பாம்பாட்டிகிட்ட சொல்லியிருந்தான். அதே மாதிரி துஞ்சமுனும் முழு சாமியாக மாறாமல் பாதி மனுஷன் பாதி சாமியாக இருந்த நேரத்தில் அந்த பாம்பாட்டி துஞ்சமுனை கொன்னுடுறான். கடவுளான துஞ்சமும் மனித உடலில் இருந்ததுனால தன்னை கொன்னவங்க அவ்வளோ பேரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக துஞ்சமும் முதல்ல குலசேகரனை கொன்னுச்சு. அந்த ஊரில் உள்ள பசுக்களை அவ்வளோத்தையும் கொன்று குமிச்சது. அங்கே உள்ள ஆண்கள் அவ்வளோ பேரையும் கொல்ல ஆரம்பிச்சது. இந்த செய்தி அப்படியே அந்த பகுதியை ஆண்ட வீரபாண்டிய மன்னனுக்கும் போய் சேர்ந்தது. அந்த முனிவர்களையும் சாமியார்களையும் கூப்பிட்டு வந்து துஞ்சமும் எந்த இடத்துல கொல்லப்பட்டானோ அதே இடத்துல அவனுடைய ஆன்மாவை அடக்கி ஒரு மரத்துக்கு அடியில் அதை மந்திர கட்டுக்கெல்லாம் போட்டு அதை அடைச்சி வச்சாங்க. கால மாற்றத்தினுடைய காரணமாக குலசேகரனுடைய அந்தப்புறத்தை ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பெரிய வீடாக கெட்டினவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. இந்த வீட்டில் தான் இவங்களும் லைவ் ஷோவும் நடத்தியிருக்காங்க. அடுத்தது என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.